ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா சேனல். இப்போ வந்து கிளிப் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வுட் கிளிப் வந்துட்டு மர கிளிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெளியே டூர் போயிருந்தேன். அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான், அம்மா 2 பேருமே யூஸ் பண்ணுவோம். இப்போ கேஷுவலாக எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே பார்த்தா மர கிளிப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோன் கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அம்மா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டாஃபாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப முடி லென்த்தாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளிப்பாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸி டு வேராக இருக்கும். வெளியே ஃபங்க்ஷன் ஆகட்டும், எங்கே போகிறனாலும் இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒர்க்குக்கு போகும்போதும் வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இதுலேயே வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கும்போது இல்லை பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன இது ஒர்க்கு பக்கத்தில் யாராவது பார்க்க போகும்போது, அப்புறம் பழைய கிளிப்ஸ், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த கேட்ச், இது 2மே வந்துட்டு நான் யூஸ் பண்ண கிளிப்பு. அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மயில் கிளிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி வந்த மாடல்ஸு. பார்த்தாவே தெரியும் கிளிப்பு யூஸ் பண்ணி எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. பட் ஆனால் இதெல்லாம் அவங்க தூக்கி போட மாட்டாங்க. நானும் அம்மாவும் இப்போ பக்கமாக எங்கேயாவது போகிறோம், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு எடுத்து போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலது வந்துட்டு நல்லாவே இருக்கும் பார்க்க, ஒரு சிலது தான் ரொம்ப யூஸ் பண்ணி கொஞ்சம் கலர் போனது, அப்படி இல்லைன்னா அந்த லாக் வந்து ஒழுங்காக ரொம்ப யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே சம்டைம்ஸ் ஒழுங்காக கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த கிளிப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் டைமில் இருக்கும்போதே, நான் 10th படிக்கும்போதுலேருந்து அம்மா இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் இருக்கும். நல்லாவே 15 இயர்ஸ் தான், 15 to 16 இயர்ஸ் இருக்கும். நல்லாவே உழைக்குது. எந்த கிளிப்புமே வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது டேமேஜ் ஆனதெல்லாம் தூக்கி போட்டோம், அதெல்லாம் இல்லை. இதெல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதில் இந்த கிளிப் கலெக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி கிளிப்பெல்லாம் பிடிச்சிருக்கு, இல்லை இது ஏதாவது பை லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளிப் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எந்த கிளிப் வேணுமோ அந்த மாதிரி மாடலில் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா, எந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்பாக என்னென்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் பை லிங்க் கொடுக்குறேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு சிலது வந்து ஸ்டோன் விழுந்துடும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த விழுந்த ஸ்டோன் கண்டிப்பாக என் கையில் இருந்துச்சு அப்படின்னா, நான் கம் வாங்கிட்டு வந்து ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒட்டிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா, வேறு ஏதாவது டேமேஜான இயரிங்கிலோ எதுலையாவது ஒன்று ஸ்டோன் விழுந்துருக்கும். இல்லைனா நம்ம கடையில் கேட்டால் ஸ்டோன்ஸ் கிடைக்கும், அதுலேருந்து எடுத்து ஒட்டி வச்சுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.